நாம இந்த அழகான நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, டூ வீலருக்கு பார்க்கிங்க்கு எவ்வளோ பண்ணுறாங்க, கார் பார்க்கிங்க்கு எவ்வளோ பண்ணுறாங்க, ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு சேஃபான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேமிலியோடு வந்துட்டு ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு தாராளமாக வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலியோடவும் வரலாம். தென் வந்துட்டு குழந்தைங்களை வந்து அதிகமாக கூட்டிகிட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. பெரியவங்களும் வந்து தாராளமாக வரலாம். அந்த மாதிரி இடம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்கிறது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போட்டிங் ஹவுஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நம்ம எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஸோ இந்த இடம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கோவை குற்றாலம் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ. ஸோ கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் வரும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க, சிறியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கவுண்டர் தான் நம்ம டிக்கெட் வாங்க வேண்டிய கவுண்டர். ஸோ இங்கே யாருக்கு என்ன டிக்கெட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஓரமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கொடுத்து மட்டும்தான் இங்கே டிக்கெட் வாங்க முடியும். ஜிபே ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே 100% கிடையாது. ஸோ ஒன்லி கேஷ் மட்டும்தான் இங்கே வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த இடத்துல டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய அறிவிப்பு பலகைகள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வன பாதுகாப்பிற்காக வந்துட்டு பிளாஸ்டிக் பைகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவிப்பு பலகைகள் வச்சுருப்பாங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து நல்ல இடமும் இருக்குது. ஸோ நாங்கள் போனது வந்து மழை சீசன் முடிஞ்சு மார்கழி மாதம் டைம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பசுமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலத்துடைய அந்த இமேஜோடு வந்துட்டு கோவை குற்றாலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு பாதுகாப்புத்துறையிலேருந்து வந்து பலகையும் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டு மேலே வந்து அழகான 2 குரங்கு வந்து அழகாக உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். இது இந்த 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 ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கோவை குற்றாலம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த யானை சிலைகள் வந்து வடித்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே நம்ம போகிறது எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி மேப் வந்து நமக்கு போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு அழகாக வந்துட்டு இங்கே இருக்கிற போர்டில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது, எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ரூட் மேப் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம உள்ளே போகிறது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவை காந்திபுரத்துலேருந்து வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ சிறுவாணி அப்படின்ற போட்டு பஸ் வரும். ஸோ அந்த பஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்காக பஸ் வந்துட்டு வன பாதுகாப்புத்துறையால் ஏற்படுத்தப்பட்ட வந்து பேருந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த பேருந்து வரைக்குமே வந்துட்டு இந்த நகர பேருந்து வந்து நமக்கு அங்கே கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே இங்கே வந்து இருக்குது. அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து அங்கே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயும் நீங்கள் எடுத்துக்கணுமா எடுத்துக்கலாம். பட் இங்கேருந்து எடுக்கிறது நமக்கு பெட்ரு. ஸோ டூ வீலருக்கு வந்துட்டு அங்கே பார்க்கிங்க்கு வந்துட்டு 20 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 4 வீலருக்கு வந்துட்டு 50 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த வன பாதுகாப்புத்துறையில் இருந்துட்டு வந்து பஸ்ஸு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான நிறைய விஷயங்களை ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போகிறப்போ எடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக. ஸோ நாங்கள் போன சீசன் வந்துட்டு மழைக்காலம் அப்படின்னால ரொம்பவே பசுமையாக இருந்துச்சு. அந்த இயற்கையை வந்து எங்களால் ரசிக்க முடிகிற அளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அவங்க பஸ்ஸு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கேருந்து நமக்கு அங்கே கொண்டு போய் பஸ்ஸு ஏறுறதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்து போனாலும் போகலாம், அல்லது வந்துட்டு ஏதோ பைக்கில் போகிறதுனாலும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த போகிற கேப்பில் எடுத்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
ஸோ நாங்கள் வந்து மார்னிங் டைம் அப்படிங்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு நேரமே போயிட்டோம். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலத்தில் வந்து 10 to 4 o'clock வந்து நெட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 10 to 3 தான் வந்துட்டு அங்கே அவைலபிலிட்டி. ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு நம்ம அந்த பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டிய இடம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பைக் பார்க்கிங். இந்த இடத்துல வந்து பைக் பார்க் பண்ணிக்கலாம், அதுக்காக இடம் தான் இந்த இடம். ஸோ அது பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு நிறைய விவசாயங்கள் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ஏரியா சைடும் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்க முடிஞ்சு வீடுகள் இருக்குது அந்த இடத்துல. இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் ஏரியா தான். பார்க்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக 2 வீலர் ஏரியாவுக்குன்னு தனி பார்க்கிங் இருக்குது, 4 வீலர் ஏரியாவுக்குன்னு தனி பார்க்கிங் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. ஸோ பெரிய பெரிய மரங்களும் கீழே வந்து இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே வந்துட்டு பணிப்பெண்கள் வந்து எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நகராட்சி பணிப்பெண்கள் வந்து எப்போவுமே தூய்மைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பாருங்கள், ஆயிரக்கணக்கான பைக்கில் இந்த இடத்துல நிற்கலாம். ஸோ நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது இல்லைங்களா பைக்கு. ஸோ இதில் வந்து 2வது பைக் இருக்கிறது என்னோடது. இப்போ நாங்கள் பைக்கில் வந்தது 2 பேர் தான் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிருக்கிறது இப்போ 2 பேர் தான் இருக்கோம். இப்போ அடுத்து 3வது ஒரு ஆள் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபீஸ் எல்லாமே வந்துட்டு கடைகள் இருக்குது. ஸோ நமக்கு வேணும்னா அந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். மார்னிங் டைம் எப்படினாலும் இன்னும் இது ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் டீ மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி, போண்டா, வடை, கம்மங்கூழ், ஸோ மாங்காய், ஸோ எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் எந்தளவுக்கு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சில இது வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். நம்ம எடுத்த டிக்கெட்டை இந்த இடத்துல காட்டிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த அறிவிப்பு பலகைகள் வச்சுருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க 2 பக்கம் பாதுகாப்பாக. இது நேராக தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி போர்டு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம நேராக போகணும். நேராக போய்ட்டு இப்போ நிற்கிற பஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா வன பாதுகாப்புத்துறையினால் ஏற்படுத்தப்பட்ட வந்து பேருந்து தான் இது. இந்த இடத்துல இருந்து கோவை குற்றாலம் போகிற வரைக்குமே வந்துட்டு இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஸ் வந்துட்டு ஒரு 3 பஸ்ஸு இருக்குது. ஸோ அடிக்கடி வந்துட்டு பிக்கப்பு ட்ராப்லேயே இருக்கும். ஸோ அந்த 3 o'clock டைம் வரைக்குமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு நம்ம சீட்ஸில் உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் மூவ் பண்ணிடுறாங்க. யாரும் ஸ்டாண்டிங்கில் எல்லாம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு தான் இவங்க கரெக்டாக பார்த்து தான் நல்லபடியாக பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ட்ராவல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும், நிறையா ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ இயற்கையான அழகு, பெரிய பெரிய மரங்கள், பள்ளத்தாக்கு, விவசாய நிலங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோ. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்துட்டு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesல நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்பவே ஏறினதும் தெரில, இறங்கினதும் தெரில. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடான பாதை அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் இருந்துச்சு. பஸ்ஸு வந்துட்டு தாளாடிட்டே போகிற மாதிரி அந்த குழி குண்டில் ஏறி தான் போச்சு. ஸோ ரோடு வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு ஸ்டேபிளான ரோடு அப்படின்னா வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த வனப்பகுதியில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரோடு. இந்த மேடு பள்ளம் அடி போகிறோமா அந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே புது முகங்கள், குழந்தைகள் நிறையவே நல்லா வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இருக்கிற மைண்ட் ரேஸில் இந்த இடம் வந்து போய் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம போகணும், இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் தோன்ற மாதிரியும் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்போ இந்த லாங்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மிஸ்ட்டும் அந்த மவுண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கூட வந்த ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டில் ஜாலியாக குழந்தைங்கிட்ட பேசிட்டு அது இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மூமெண்ட்டும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க.
நாங்கள் போயிட்டுருந்தோம் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு போகணும்னு தெரில, இறங்கணும்னு தெரில. அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிக்காக வந்துட்டு இறங்கின மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு எடுத்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ. இந்த இடத்துக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்து போகிறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு வந்துட்டு குழந்தைங்களோட வீக்கெண்டில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு க்ரௌடு அதிகமாக இருக்கும். ஸோ வீக் டேஸில் மண்டே டு சாட்டர்டே ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே வந்து இயர்லி மார்னிங் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரௌடு வராதுக்கு முன்னாடி நம்ம போகலாம், நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஜகஜன்னு இல்லாமல் இருக்கும். நம்ம மட்டுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் போகும்போது நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட டைம் ஷெட்யூலை பொறுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 to 3 தான் அவைலபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாம் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்து இதுதான் வந்தாச்சு. ஸோ ரவுண்டான மாதிரி அந்த இடத்துல பஸ் திரும்புறதுக்கு தேவையான இடம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு சுத்தமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் இறங்கணுன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதிரி உட்காந்து இருக்கிற மாதிரி நல்லா கட்ட மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம உட்காந்து போகிறதுனாலும் போகலாம், இது நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாதையை வந்து கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற பக்கம் எல்லாமே வந்து சுற்றி கயிறு கட்டியிருக்காங்க. அந்த நம்ம அருவிக்கு போகிற அந்த பாதை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த இதில் இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சுற்றுலா பயணிகளுக்காக குடிநீரும் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு குடிநீர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ பாதுகாப்பு சம்மந்தமான பலகைகள் வந்து அந்தந்த இடத்துல நிறையவே வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் ஆல்மோஸ்ட் நிறையாவே இதையே சொல்லியிருக்கேன் நான். நம்ம இந்த வழியில் தான் நம்ம பயணிக்கணும். இப்போது இந்த இடத்துல வந்து பஸ் நிற்கும் இல்லையா, இந்த பஸ்ஸில் வந்துட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நாம் வந்துட்டு கோவை குற்றாலம் அந்த குற்றால அருவிக்காக கிளம்பியிருக்கோம். ஸோ கிளம்பி நடந்து போயிட்டுருக்கிற பாதை தான் இந்த பாதை. ஸோ நடந்து போயிட்டுருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்துட்டு மலைகளும் பாறைகளும் பள்ளங்களும் அந்த அருவியோட நீர்வீழ்ச்சியோட சத்தமும் வந்துட்டு ரொம்பவே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த குட்டி பையனும் எங்கள் கூட தான் வந்தான். ஸோ கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாய் சொன்னான். திடீர்னு வந்துட்டு ரஜினி மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ரொம்பவே க்யூட்டான பையன், நல்லா பண்ணியிருப்பார் பாருங்க. ஸோ இந்த குட்டி பையனோட பேரண்ட்டு தான் ரைட் சைடில் போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபேமிலியாக வர்றவங்க வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். நிறையவே இந்த இடத்துல வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு லவ்வர்ஸும் வராங்க, கப்புள்ஸும் வராங்க. ஸோ லவ்வர்ஸ் வந்து இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இருக்காங்க, பட் இந்த இடத்துலையும் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம நடந்து தான் போகணும். வேறு வந்து இந்த இடத்துல நம்ம நடந்து போகிறத தவிர்த்து வேறு வந்து ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜென்ஸாக இருந்தால் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுனா ஏதோ போய்க்கலாம். பட் லேடிஸ்க்கு வந்துட்டு நடந்து போகிற அந்த கேப்பில் வந்துட்டு எந்த ஒரு அவைலபிலிட்டியும் இல்லை. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கிங் போகிற மாதிரி அந்த மேலே நடந்து போகிற மாதிரி ஆல்ரெடி அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது எல்லாமே பழசாக இருந்து பலகையெல்லாம் உடஞ்சி இது மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்து அதில் வந்துட்டு நம்ம நடந்து போகிறோம், மேலே நடந்து போகிறோம், அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறோம்
அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். பட் இது ரொம்ப வந்துட்டு பழசாயிட்டு உடஞ்சனால அது வந்து பார்வைக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்த முடியாத நிலமையில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நடந்து போகிறப்போ வந்து க்ரௌடாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ சிங்கிளாக போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு தனி நபராக நடந்து போகிற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஆபத்து தான் அப்படிங்கிறது தான் என்னோடய இதாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்து செட்டாக போகிறோம், இல்லை ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிறோம் அப்படிங்கும்போது பாதுகாப்பாகவும் இருக்கும், வந்துட்டு ஒரு அந்த போகிற அந்த ஃபீல் தெரியாது, ஒரு நடந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த காஞ்சு போன மரத்தை வந்துட்டு ஒரு வீடியோஸ் மாதிரி எடுத்திருப்பேன். நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதாவது நிறைய பாறைகள் இருந்துச்சு. அந்த பாறைக்கு நடுவில் வந்துட்டு ட்ரக்கிங் போகிற மாதிரியெல்லாம் வந்துட்டு மேலே நடந்து போகிற மாதிரி பாதைகள்லாம் இருந்துச்சு. கீழே வந்து போகிறப்போ வந்து கீழே நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து தான் போகணும். ஏன்னா மலைப்பாதை அப்படிங்கிறனால வந்துட்டு கரடு முரடான கற்கள் வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ கீழே பார்த்து தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்த்து போகலன்னா தட்டி விட்டு விழுகிற மாதிரி தான் இருக்கும். கீழே நடந்து போயிட்டு மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்தோம், வானத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த மரம் செடி கொடிகளோட அந்த கேப்பில் வந்து அந்த சன்செட்டோ அந்த ஒரு கூலிங்னஸும் அந்த பசுமையான அந்த இலைகள் நமக்காக குடை விரிச்சு இருக்கிறதும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக போகிற மாதிரி தெரியும். ஸோ ஆனால் லாங்கெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு 5 or 10 minutes வந்துட்டு நடந்து போனோம்னாலே வந்துட்டு நம்ம அந்த அருவிக்கு போகிற இடம் வந்து வந்துடும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அந்த நடந்து போக போக ரொம்ப தூரமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ட்ராவல் வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் வீடியோஸ் வந்து நிறையவே நம்ம சேனலில் இருக்குது. தென் வந்துட்டு டிவோஷனல் வீடியோ, அதாவது கடவுள் சார்ந்த வீடியோங்களும் வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய டயர்ட்னஸ் எல்லாம் தெரியல. ஏன்னா பக்கம்தான், அதாவது ரொம்ப மேடாகவும் இல்லாமல் பள்ளமாகவும் இல்லாமல் ஒரு ஈக்குவலான ஒரு ரோடு தான். அந்த ரோட்டில் வந்துட்டு இந்த கூழாங்கல் சொல்லும் இல்லையா, ஸோ அந்த கல்களுடைய சிறு மேடு பள்ளம் தான் இருந்துச்சு. நம்ம கீழே கொஞ்சம் கவனமாக பார்த்து போனோம்னாலே போதும். வயதான முதியவர்கள் வந்துட்டு இதில் நடந்து போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நடக்க முடியாதவங்க போனாலும் சமமான ரோடு தான் போகலாம், ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ யார் வேணாலும் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் வந்துட்டு இருக்குது. ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கிறனால வந்துட்டு மலைகள் பேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசம்லாம் பிடிச்சிருக்கும். அது வந்து ஒரு மாதிரி இது பாசி படைஞ்சு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு இடத்துல பாசம்பாங்க, ஒரு இடத்துல வந்து பாசிம்பாங்க. இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். இந்த அருவிக்கு நம்ம கிட்ட போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவியோட நீர்வீழ்ச்சியும் அது பாறைகள் மேலே பட்டு கடந்து போகிற அந்த சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே கேட்கும். அது நம்ம அந்த ஒரு சவுண்ட் வந்து நமக்கு நல்லா கேட்கக்கூடிய இடமா இருக்கும் சில இடங்களில். அதேமாதிரி பறவைகளுடைய சவுண்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உண்மையாலுமே அந்த இடத்துல வந்துட்டு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும். இது நம்ம போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு பெரிய பாறை வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த பாறையை ஒட்டி தான் அந்த வீடியோ எடுத்திருப்பேன். நம்ம கூட பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இறங்கி கூட வந்து ஒன்றா இறங்கும்போது இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நடந்து போயிட்டாங்க. சிலர் வந்துட்டு வயசானவங்க வந்துட்டு நமக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக போகிறவங்களும் இருக்காங்க, ஸ்லோவாக போகிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறனால வந்துட்டு நார்மலாக நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம நடந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையுடைய உச்சி வந்து நல்லாவே தெரியும். அந்த மலையோட டேட் எண்டு வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ மிஸ்ட்டு கூட நம்ம அந்த பனி
மேகமூட்டங்களோடு சேர்ந்து நம்ம அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ரம்மியமாக அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணி வந்தவங்க தான். இந்த இடத்துல வந்துட்டு ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பையன் வந்துட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் வந்துட்டு அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவனுக்கு செப்பெல்லாம் மாட்டிவிட்டு மறுபடியும் மூவ் ஆகிறாங்க. ஸோ இங்கே அதிகமான வந்துட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வராங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்தும் வராங்க, ஸோ ஆந்திரா கர்நாடகா இந்த சைட்லேருந்தும் வராங்க, கேரளா சைட்லேருந்து வராங்க. ஸோ பலதரப்பட்ட மக்கள் வந்துட்டு வராங்க. இந்த இடத்துல வந்துட்டு கார்த்திகை மாதம் மாலை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து வரவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்காங்க. ஸோ குற்றாலத்தில் வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க, கோவை குற்றாலத்துக்கு வரவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ மலைக்கு போய்ட்டு நம்ம அப்படியே போகிற வழியில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இங்கே வராங்க. உண்மையாலுமே மனசுக்கு வந்துட்டு இயற்கையோட ஒன்றி வாழ்கிற விஷயங்கள் வந்துட்டு நிறையாவே ரொம்பவே ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல. சைடில் இந்த மாதிரி பாறைகள் வந்து நிறையா பார்க்க முடியும். ஸோ சில பாறைகள் வந்துட்டு நம்ம உட்கார்றதுக்கு ஏதுவாக வந்துட்டு நம்ம பயணிக்கிற அந்த பாதையிலேயே வந்து இருக்கும். ஸோ இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா உட்காந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாறையோட அமைப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி கடந்து ஓடக்கூடிய இடத்துல வந்து சவுண்டு இந்த இடத்துல நல்லாவே கேட்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியோவில் கேட்குதா அப்படிங்கிறது தெரியல, இந்த இடத்துல நல்லாவே கேட்டுச்சு. கீழே எல்லாம் பாறைகள் பார்த்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு இப்போ வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வியூ பாயிண்ட் மேலே வந்துட்டு நம்ம ஏறி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டோட அந்த டவரில் வந்துட்டு மேலே ஏறி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம மேலே போகலாம். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் அவங்க எடுக்கிறப்ப நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணாங்களா, அதில் அவங்க மூவ் ஆகிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, வெறும் சிமெண்ட் சாக்கு தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு மேலே ஸ்டெப்பில் ஏற போனோம். ஸோ ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாதுகாப்பாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக வந்துட்டு அந்த இரும்பு கம்பி கொடுத்துருப்பாங்க. வயசானவங்க கூட பிடிச்சி ஏற மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கள் சொல்லவே தேவையில்லை. ஸோ எந்த இடம் காலியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு தன்னுடைய ஆள் பேரையும் தன்னுடைய எக்ஸ் பேரையும் எழுதி அழகு பார்க்குறது வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதே விஷயந்தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸில் நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புள்ஸும் வந்து இருந்தாங்க. ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வாட்டில் வந்துட்டு வியூ பாயிண்ட் மேலே ஏறிட்டோம். ஸோ மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த இயற்கை அழகாக ரசிக்கிறதுக்காக இருக்கட்டும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மேலே வந்துட்டு இந்த பாதுகாப்பு அந்த மழைக்காக வெயிலுக்காக வந்து இந்த ஷீட் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஷீட் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த மலைகளை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பசுமையான மரங்களும் இந்த பாறை குன்றுகளும் இந்த ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல.
இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நீரோடை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல அந்த நீரோடை இருக்குது. அந்த சவுண்ட் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நல்லாவே கேட்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். அதாவது கோயம்புத்தூர் வந்துட்டிங்கனாலே காந்திபுரத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ வந்து சிறுவாணி பஸ்ஸில் உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நீங்கள் அந்த கோவை குற்றாலம் போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் இறங்குனா நான் சொன்ன இதெல்லாமே சின்ன சின்ன இதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். ஸோ அந்த அருவி வந்துட்டு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. அது என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வார்த்தைகளால் எதுவும் சொல்ல முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அந்த ஃபீல் வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ 1 டே ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கூட இயர்லி மார்னிங் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் இயர்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 o'clock 3 o'clock அங்கே வந்து கிளம்புனீங்கனாலே இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிட்டன் போயிட முடியும். கண்டிப்பாக அந்த டைம் கால்குலேட் பண்ணி போயிட முடியும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஃபுல்லாக நம்ம சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. பட் வந்து அது வந்து சேஃப் இல்லாத ஒரு இடம். அது அந்த இடத்துல யாரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க. நானே வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மலைகள் மேலே இருந்து வந்துட்டு அந்த அருவி கீழே வந்துட்டு இருக்கிற அந்த இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான் வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்குமே அந்த அருவி வந்துட்டுருக்கிறத வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஜூம் பண்ணி வீடியோஸ் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். சரி ஓகே, இந்த இடத்துலேருந்து பார்த்தாச்சு, நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, வீடியோஸ் எடுத்தாச்சு சரி அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக கீழே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரொட்டீனரில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இறங்குறப்போ வந்து கீழே இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக நம்ம பார்த்து இறங்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் போனாங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக மெதுவாக வர்றது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அந்த படியில் வந்து மணல் வந்து செப்பலோட போகிறனால அந்த மணலும் வந்து அதில் இருக்கிறனால கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கவனமாக பார்த்து இறங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாதுகாப்புக்காக அந்த சைடில் வந்துட்டு பாதுகாப்பு கம்பிகள் அமைச்சிருக்காங்க. அதை நம்ம பிடிச்சு பாதுகாப்பாக நம்ம கீழே இறங்கிக்கலாம். வியூ பாயிண்டில் பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு நம்ம அருவிக்கு கிளம்பிட்டோம். ஸோ அருவி வந்துட்டு இப்போ நம்ம மேலே வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அது பக்கம்தான் இருக்குது. நம்ம வந்து அதை நோக்கி தான் இப்போ நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரைட் சைடில் வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட் பக்கத்தில் ரைட் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும். ஸோ அருவி வந்து நீர் கடந்து போகிற இடம் அதனால ரொம்ப பள்ளமாக இருக்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து அந்த மலையை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் வந்துட்டு அந்த ஜூம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மரங்கள் வந்து கம்மி தான், பாறைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த பாசி படைஞ்ச ஒரு இடம்னால வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த இதில் நமக்கு பின்னாடி வந்து சில நண்பர்கள் வந்துட்டு ரொம்ப ஆரவாரமாக அந்த அருவியில் குளிக்கிறதுக்காக வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த பாதுகாப்பு சுவர்லாம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவர் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த செவத்தில் வந்துட்டு பைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பைப்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலை உச்சியிலேருந்து வடிஞ்சு வர நீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே வந்துட்டு இறங்க ஆரம்பித்த உடனே வந்துட்டு உள்ளே தங்குனா அந்த செவர் வந்து ஃபால்ட் ஆகிடும். அப்படிங்கிறனால அந்த தண்ணி வந்து வெளியே போகிறதுக்காக வந்துட்டு அது ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் வந்து அமைச்சிருப்பாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து காஞ்ச மரம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து செடிகள் அந்த கொடிகள் வந்து அழகாக வந்து அதில் மேலே ஏறி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பாயிண்ட் பண்ணி எடுத்திருக்கோம் வீடியோ. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக உட்காரலாம். ஆனால் அது வந்து பாதுகாப்பு கிடையாது. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்த அந்த செவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிகள் வந்து படைஞ்சு ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப பாசிகள்லாம் படிஞ்ச ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த மரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பேன். கிட்ட போக போக அந்த நம்ம அருவி கிட்ட போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு சில்னஸாகவும் இருந்துச்சு. அந்த குளிச்சுட்டு பசங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு சவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுற சவுண்டு, அதாவது ரொம்ப கத்திட்டு கூச்சலிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டு. கிட்டேயும் வந்து அந்த அருவியோட சவுண்டு, தென் வந்துட்டு அந்த ரொம்ப கூலிங்கு, அந்த பசங்க கத்திட்டு குளிக்கிற அந்த சவுண்டு, ஸோ இதெல்லாமே கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பார்க் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. பட் அது என்ன ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் எதுக்காக அப்படிங்கிறது தெரியலை. கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே அந்த அருவி தெரியும். ஸோ நியர்பையில் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த கோவை குற்றாலம். ஸோ லாங்லேருந்து போகிறவங்களுக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கிட்ட வந்துட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருந்துட்டு அந்த அருவி நீரோடை நம்ம அந்த வியூ பாயிண்டில் இருந்துட்டு வீடியோ ஜூம் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடம் தான் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோடையோட பாதுகாப்பு அறிவிப்பு பலகையை வந்து ரைட் சைடில் வச்சுருப்பாங்க. இந்த இடம் வந்து பாருங்கள், அந்த அருவி அங்கேருந்து வந்து வடிஞ்சு போகிற இடம் இந்த இடம். இதுக்கு குறுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாலம் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவியில் குளிக்க வர்றவங்களும் அந்த பாதுகாப்புக்காக வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தியிருப்பாங்க அந்த பலகையில். அந்த உள்ளே நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பள்ளமான இடமா தான் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இறங்கணும். ஸோ பெரியவங்க அப்படியே முன்னாடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கைப்பிடிச்சு மெதுவாக இறங்குற மாதிரி தான் இருக்கும். படிகள் வந்து ரொம்ப பெருசாக அமைச்சிருப்பாங்க. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த அருவியை வந்து மலை மேலிருந்து வர்ற அழகாக அந்த வீடியோ எடுத்திருப்போம். இதை ஜூம் பண்ணி எடுத்திருப்போம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பாறை தான். மேலேருந்து அந்த அருவி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ரொம்ப குசியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் சொன்னால் வைபாக இருந்துச்சு. அதனால் மறுபடியும் ஜூம் பண்ணி எடுத்திருப்போம். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சேஃப் தான். இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் ஸோ நம்ம சித்திரை மாதம் அந்த மாதிரிலாம் போனோம்னா வந்து வெயில் காலத்தில் வந்துட்டு நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இந்த பாலம் தான் நான் சொன்னது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடம் தான் இது. நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்காக வந்துட்டு ஒரு பாலம் அமைச்சிருப்பாங்க. அந்த பாலத்தில் வந்து 2 பக்கமே வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பு வளையங்கள் வந்து அமைச்சு ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த பாலத்துக்கு கீழே வந்துட்டு நீர் கடந்து போகும். அந்த அருவி நீர் வந்து ரொம்ப கடந்து போகும். ஸோ பாலத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இயற்கை வந்து உண்மையிலுமே ரொம்ப அழகுங்க. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு அதை ரசித்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்பவே அழகாக அந்த அருவி போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மேலேருந்து வர்ற அருவியோடு கவர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து இந்த இடத்துல அதிகமாக எடுப்பாங்க. இப்போ நானும் வந்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த 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 இடத்துல தான் நின்று ஃபோட்டோஸ் அந்த பேக்ரவுண்ட் கவர் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த பாலத்தை கடந்து நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்கும் அருவியில் குளிக்கிறதுக்காக. நம்ம ரொம்ப பள்ளமாக இருக்குன்னு சொல்லி இறங்கணும் இல்லையா, ஸோ அந்த பாதையில் தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. இதுதான் நம்ம உள்ளே போகிற வழி, அந்த அருவிக்கு போகிற வழி. 2 பக்கமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சிறு பொருள்கள் கூட வந்து உள்ளே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு கம்பி வளையங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இந்த பாலத்தில் கடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோடையை பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் இந்த வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோ எஃபர்ட் போட்டு தான் நான் அந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வளையத்திலேருந்து நம்ம பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வந்து நெருக்கமான அந்த வளையம் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த பாலத்துக்கு 2 பக்கம் சைடில் வந்துட்டு இந்த வலை கொடுத்துருப்பாங்க. ஒரு சிறு பொருள்கள் கூட விழுகாத அளவுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். அந்த அருவியிலேருந்து கடந்து இந்த பாலத்துக்கு அடியில் வந்துட்டு ஸோ ரைட் சைடில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நம்ம பாலத்தை கடந்து வந்துட்டோம். நாம் அந்த பாலத்தை கடந்து வந்து ஆப்போசிட் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொருள் வைக்கும் அறைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா மலை மேல் போகிறவங்களுக்காக. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ராமர் இருந்தார், குரங்கு. இந்த இடம் வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி பொருளை வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆனால் அது பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு நான் வச்சதில்லை, அது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அருவிக்கு போகிற வழி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பாதுகாப்பாக போகிறதுக்காகவும் வந்துட்டு வயசானவங்க வந்து மெதுவாக பிடிச்சி ஏறுறதுக்காகவும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியை வந்து கொடுத்துருப்பாங்க. அருவி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு கம்பி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கம்பியை பிடிச்சி மெதுவாகவே நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அருவி பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். அந்த சத்தம் தாங்க, அந்த நீரோடை அந்த சத்தம் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. பசங்களோட அந்த சந்தோஷமும் அந்த நீரோட சத்தமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போகிறீங்க, ஒரு நாள் ட்ரிப்பு வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒன் டே வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க, குளிக்க போகிறவங்க, ஸோ இவங்க தான் எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம கடந்து வந்த பாலம் அதுதான். ஸோ நாம் சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரிய படிக்கட்டாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள், இந்த நீர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். மலை மேல் இருந்த வேறு அந்த அருவி வந்து ரொம்ப தெளிவான நீராக இருக்குது பாருங்கள். ஒரு பாடல்லாம் கேட்டிருப்பேங்க இல்லையா, அது என்ன பாடல் அப்படி நான் சொல்கிறேன். மறுபடியும் நம்ம நடந்து அந்த அருவி ஊற்றுற அந்த இடத்துக்கு போய்ட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த இடத்துலையும் போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போய்ட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கீங்கன்னா ஒரு நபர் வந்து பாதுகாப்புக்காக விட்டுட்டு அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா குரங்குகள் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. நம்ம எந்த பொருள் வச்சுருந்தாலும் ராமர் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. பாருங்கள் எவ்வளோ கிட்ட வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அசால்ட்டாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு நம்ம அந்த ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு அதே பாறையிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ ஃபுல்லாக காஞ்சி போயிடும். அந்தளவுக்கு வந்துட்டு சூரியனோட தாக்கமும் இருக்கும். நல்லாயிருக்கும். அது ரொம்ப சில்லுனும் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கிற இடம்னா அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பாறையில் உட்காந்தா நல்லா சூடாக இருக்கும். அருவியில் குளிக்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து நீர் கடந்து அது வெளியே போகிறது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லேடிஸ் தனியாக குளிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜென்ட்ஸ் தனியாக குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அருவினா பயம், நான் வந்துட்டு தொட்டியில் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் வந்துட்டு தண்ணியில் இறங்கி சும்மா ஒரு முழங்கால் வளர்த்தி தான் இருக்கும், முழங்கால் ஹைட்டுக்கு தான் இருக்கும் தண்ணி, அதில் வந்துட்டு குளிக்கிறனால குளிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 பிரிவுகளாக வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேல் அடுக்கு. ஸோ மேல் அடுக்குலேருந்து தண்ணி வடிஞ்சு வந்துட்டுருக்கு.
தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. உண்மையாலுமே வந்துட்டு அருவியில் குளிக்கும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு தண்ணி. அடி ஒன்று இடி மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்க அமைதியாக வர்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அந்த அருவியில் அந்த பாறையிலேருந்து அடுத்த லேயர் கன்வெர்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்ட வர வர வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்து இறங்குற மாதிரி தான் இருக்கும். பெரிய படிக்கட்டுகளாக இருந்துச்சு. ஸோ பெரியவங்க வயசானவங்க இந்த மாதிரி வராங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கை பிடிச்சு இறங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சைடில் அதே மாதிரி பாதுகாப்பு கம்பிகளும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா உண்மையிலுமே இந்த இடத்துல வந்து நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு கவலையுமே தோணாது. அந்த மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தோணாது. அந்த மனசு அந்த சந்தோஷத்தை மட்டுமே வந்து எடுத்துக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம குளிக்கிறப்போ. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மன நிம்மதிக்காக வந்துட்டு அடிக்கடி வந்து ட்ரிப்பு வந்துட்டு எங்கிட்டாவது போகணும் அப்படிங்கிறது. ஒரு ஆலய தரிசனமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை அழகை ரசிக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம அடிக்கடி வெளியே வந்து நம்ம வந்து போகிறோம், ஒரு இடத்த சுற்றி பார்க்குறோம், புதுசாக ஒரு இடம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது உண்மையாலுமே அந்த மனசுக்கு வந்துட்டு அந்த கவலைகள் வந்துட்டு ஈஸியாகும். எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது. மைண்ட் ஃப்ரெஷ்ஷோடவே இருந்தீங்கன்னா மேலும் 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 மன அழுத்தம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு தான் அப்பப்போ இந்த ஃபாரின்காரங்க 6 மாதம் ட்ரிப்பு 6 மாதம் ஒர்க்கு அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்குலாம் வந்து பெரிய ஆள் கிடையாது இல்லையா? வசதி வாய்ப்பெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. அட்லீஸ்ட் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ ஒரு மாதத்தில் ஒன்ஸு ஏதோ பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி அது மாதிரி நம்ம பிளான் பண்ணால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா படி ரொம்பவே சர்க்கிளாக கீழமாக இருந்துச்சு. செங்குத்தாக தான் இருக்குது படி. ஆனால் 2 பக்கமே பாதுகாப்பு கம்பிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பாதுகாப்பாக வந்து பிடிச்சி இறங்கி போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லேடிஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஜென்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூம்ஸை வந்துட்டு பாதுகாப்பாக கவனமாக பார்த்து ஒருத்தர் மாற்றி இது பண்ணிக்காமல் ரூம்ஸ்குள்ளே மாற்றி யாரும் போயிடாத அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பணியாளர்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. கரெக்டாக கைடன்ஸ் பண்ணுறதுக்கு பணியாளர்கள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா 3 லேயர் பின்ட்டு மேலே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா லேடிஸ் குளிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லேயரில் கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் குளிச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்துட்டு காமனாக வந்துட்டு ரெண்டுமே எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக விட்டால் வலிக்கு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்புக்காகவும் வந்துட்டு ஃபேமிலியோடு குளிக்கிறாங்க. இப்போ ஒரு 4-5 ஃபேமிலி ஆகும்போது ரெண்டும் காமனாக ஈக்குவலாக இது இல்லைங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதிகபட்சம் ஒரு 80% வந்து மேலே லேடிஸ் குளிச்சிட்ருப்பாங்க. அதே 80% ஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே குளிச்சிட்ருப்பாங்க. இந்த நீர் வடிஞ்சு போகுது இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தெப்ப குளம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரோடையில் அருவியில் குளிக்கிறது பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்துட்டு காலை அப்படியே மெதுவாக இறக்கி குளிச்சுக்கலாம். முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அந்த இடத்துல நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ இந்த கயிறு வந்து குறுக்க கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கயிறு எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புதுசாக வந்துட்டு நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 லேயர் இந்த 2 லேயர் முடிஞ்சு வர தண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த இடத்துல வருது. ஸோ அந்த பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், பிளாக் கலர் ஹோல் ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஹோலாக இருக்கும் பாருங்கள். தண்ணி வடிஞ்சு வர இடத்துல ஒரு பெரிய ஹோல் இருக்கும் அந்த இடத்துல.
இந்த இடம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நெட்டாக கடைசி வரைக்குமே அந்த நீர்வீழ்ச்சி விழுந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல தான் விடுகள் இல்லை, எல்லா பக்கமும் நீர்வீழ்ச்சி விழுகுது. சும்மா சரியான ஃபோர்ஸ், அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. ரொம்பவே அந்த குளிக்கிறப்போ ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். கயிறுக்கு அந்த பக்கம் போய் குளிக்கக்கூடாதுன்னு தான் கயிறு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல போய் குளிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு கைடன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு காவலர்கள் வந்து இருப்பாங்க. ஒரு 4 பேர் 3 பேர் வந்துட்டு இந்த இடத்துல காவலர்கள் வந்து இருப்பாங்க. ஏதாவது வந்து இடம் மாதிரி போகிறாங்க அப்படின்னா வந்து அதை விசில் அடித்து வந்துட்டு அவங்க கைடன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு 2 3 காவலர்கள் வந்து இந்த இடத்துல நியமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மலைக்காடுகளில் வந்து கொடுத்துருக்கிறது அப்படின்னால ஸோ அந்தளவுக்கு வந்து ஹைஜெனிக்காக இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ நார்மலாக ஓரளவுக்கு நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட வந்த உறவினர்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸை குரங்கு போட்டிருக்கோம். செல்ஃபோன், வாட்சு, தின்பண்டங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்டும். அதே மாதிரி பாதுகாப்பு நலன் கருதி வந்து பார்த்திங்கன்னா தின்பண்டங்கள் வந்து விலங்குகளுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பலகைகள் நிறையவே வச்சுருப்பாங்க. அதனுடைய உணவு தேவையை வந்து தானாக வேட்டையாடி வந்து உணவு தேவையை தீர்த்துக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாம் உணவு தின்பண்டங்களை கொடுத்து அதை சோம்பேறியாக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு உணவு தின்பண்டங்களை கொடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ரெகுலராக பழகிருச்சுன்னா அது நமக்கும் பாதுகாப்பானதாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் கால் உள்ள வைக்கும்போது நான் வந்து ரொம்பவே சில்னஸாக இருந்தது. தண்ணி எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள். கீழே இருக்க மணல் முதற்கொண்டு தெளிவாக தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே இறங்கிட்டோம். அருவியை நோக்கி இப்போ போகிறோம். ஸோ இந்த இடம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணுது? ஸோ நம்மளும் இந்த இடத்துல போய்ட்டு என்ஜாய் பண்ணணும், குளிக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் வந்து போகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வீடியோ ரொம்ப டவுன் பண்ணி எடுத்திருப்பேன். இருந்தாலும் ஒரு பயம்தான். என்ன பயம்னா மொபைல் வந்துட்டு தண்ணியில் விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம்தான். களத்தில் இறங்குறதுக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட் நார்மலாக போய்ட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம அருவியில் குளிக்கிறதுக்காக இப்போ வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ வீக் டேஸ் அப்படிங்கிறனால வந்துட்டு க்ரௌடு வந்துட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஆக ஆக வந்துட்டு க்ரௌடு அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அருவியில் குளிக்கிறதுக்காக நம்ம ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு உள்ளே போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கீழே வந்து நம்ம நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் வந்து வழுக்குது. நம்ம கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வச்சு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பாதுகாப்பாக போகணும். இல்லைன்னா இந்த லேயரில் விழுந்தோம்னா அடுத்த லேயரில் தான் நம்ம இதாகும். ஸோ அது கரெக்டாக நம்ம இது பண்ணுமான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மொபைல் வாங்கிட்டு கிட்ட போய் எடுத்த வீடியோஸ் அந்த வீடியோஸு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
இங்கேருந்து அந்த கீழே போகிற நீரோடையும் வந்து அழகாக இருக்கும். நம்ம இப்போ குளிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு செகண்ட் லேயர் தான். ஸோ மிக்ஸ் ஆகிட்டு குளிச்சுட்ருக்காங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாமே கலந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதிகபட்சம் மேல் லேயரில் வந்து லேடிஸ் இருப்பாங்க, கீழ் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் நனைய ஆரம்பிச்சோம். சரியான ஃபோர்ஸு, தண்ணியோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நான் ஏன் அப்படி கால் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல பாறை வந்து கிராஸாக இருந்துச்சு. தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு அடிக்கும்போது வந்துட்டு காலை வாரி விட்டுரும். அதுக்காக வந்துட்டு கால் வந்துட்டு ஒரு பக்கம் மேலே வச்சு ஸ்ட்ராங் பண்ணி நான் நின்று குளிச்சுட்டு வந்திருப்பேன். நான் ஒரு சாங் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் அந்த சாங்க்கு கரெக்டான ஒரு டைம் கிடச்சிருக்கு. என்ன சாங்னா, குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த குத்தால அருவி. இப்போ நம்ம குளிச்சுட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த குத்தால அருவி தான் அந்த சாங்கில் சொல்லியிருப்பாங்க. கோவை பக்கத்தில் இருக்கிற இந்த அருவி ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு பெயர் தான் கோவை குற்றாலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா குற்றாலத்தில் டைரெக்டாக மேலேருந்து ஃபால்ஸ் அப்படியே அருவியாக கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் அது குற்றாலம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அருவி அப்படிங்கிறனால கோவை குற்றாலம் அப்படின்ட்டு இந்த இடம் பெயர் பெற்றிருக்கு. உள்ளே போய்ட்டு குளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கறனால ஒரு சில பயமும் இருக்குது. என்ன பயம்னா, அது நீர் வந்து விழுகிற ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்கிற முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். டமன்னு தலையில் அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்துட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்துட்டு நம்ம கைவிட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக மேலும் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல வந்துட்டு அருவியில் குளிச்சுட்டே இருந்திருப்போம். இந்த இடத்துல நிறைய குடும்பங்கள் வந்துட்டு குடும்பங்களோட வந்து பெரியவங்களோடையும் குழந்தைங்களோடையும் அந்த குளித்து அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு கோவை குற்றாலம் போய்ட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் போய்ட்டு நான் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்களும் அந்த இடத்துல போய்ட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹோல், ஸோ இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் குறுக்க கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு நீரோட மாதிரி குட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து இந்த இடத்துல நீர் தேங்கியிருக்கு. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வந்துட்டு பாதி குளிச்சுக்கலாம், பாதி இடம் வந்து குளிக்கலாம். அந்த மீதி இடத்துக்கு உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கயிறு கட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்துட்டு அதையும் மீறி வந்து உள்ளே போய் பண்ணுறது அது இயல்பான விஷயம் தானே. அந்த மாதிரி தவறுகள் வந்து செய்யக்கூடாது. ஸோ நம்ம ஒருத்தர் செய்கிறோம் அப்படின்னோம்னா அது எல்லோரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளும் இது பண்ணணும். இந்த ஹோல்ஸ் தான் நான் சொன்ன ஹோல்ஸ். இது பள்ளமாக இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த கயிறு கட்டி இருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். நீச்சல் தெரிஞ்சவங்க இது பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்கும். தெரியுதுங்களா ஹோல் எவ்வளோ பெர்சன்ட்டு? இந்த இடத்துல வந்துட்டு நின்றுட்டு குளிக்கிறவங்க தாராளமாக குளிச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நீர் வந்துட்டு அருவியில் குளிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்துல குளிப்பாங்க.
அந்த அழகிய நீரோடையும் மேலே வந்து சன்செட்டும் அந்த பசுமையான இடங்களும் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்பவே நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த நீர் வந்து கடந்து போகிற திசையை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த க்ளவுடோட அந்த ட்ரீ வந்து நம்ம பார்க்கும்போது சரி அப்படின்ட்டு வீடியோ வந்து மேலே எடுத்திருப்பேன். வயசான அம்மா அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அருவிக்குள்ளே போய்ட்டு குளிக்கிறதோ அல்லது வந்துட்டு நீந்தி குளிக்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது இல்லையா. அதனால் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க குளிக்கிறதுக்கு எதுவான இடமா இந்த இடம் இருக்கும். இந்த இடம் தான் நீர் கடந்து போகிற இடம். இந்த இடத்துல இருந்துட்டு ஆப்போசிட்டில் மொத்த வியூவும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தண்ணி வடிஞ்சு வந்துட்டு இந்த இடத்துல குட்டை மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கை வந்து ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அந்த சன்செட்டோட லைட்டிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தனால கேமராவோட குவாலிட்டி அந்தளவுக்கு எடுக்க முடியலைங்கிறனால அதை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பேன். பட் அப்போ இருந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடம் தான் நீர் வடிஞ்சு வெளியே போகிற இடம். அந்த பாறைகள் இடுக்கில் போனதுக்கப்புறம் நம்ம நடந்து வரும்போது ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, நம்ம ஜூம் பண்ணி எடுத்து வந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்கு வர இதெல்லாம் வந்து இந்த வழியாக தான் வருது. இந்த இடத்துல வந்துட்டு குரங்குகள் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதிகமான குரங்குகள் இருக்குது. நம்ம வந்து திங்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ மறக்காமல் வந்துட்டு திங்ஸு 100% வந்து யாரையாவது வந்து கூட வரவங்களே யாராவது ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஸோ அவங்க எதிர்த்து சண்டை போட்டாலுமே குரங்குகள் வந்துட்டு அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்து ஓடிடுது. எதுவுமே இது பண்ண முடியல. எதிர்த்து நின்று சண்டை போடுது. குரங்குகள் வந்து எதிர்த்து நின்று கட்சிக்கு சண்டை போடுது. அதனால் வந்துட்டு நம்ம திங்ஸ் வந்துட்டு ஒருத்தர் பாதுகாப்பில் கொடுத்துட்டு போகிறது தான் இந்த இடத்துல நல்லது. ஸோ திங்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். ஒன்ஸ் மொபைலாக இருந்தாலும் வாட்சாக இருந்தாலும் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். இந்த இடத்துலேருந்து ஆப்போசிட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைஃப்பில் ஒவ்வொரு புது இடத்துக்கு நம்ம போகிறப்பையும் புது நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தான் கிடைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நாங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு குளிச்சுட்டு சுற்றிட்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவை குற்றால அருவியிலேயே வந்துட்டு ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்க. ஸோ ரொம்ப நல்ல கப்புள்ஸ் அவங்க தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. தென் வந்துட்டு ஒரு சின்ன கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே அதை பார்க்குறதுக்கு. ஸோ லைஃப்பில் வந்துட்டு நம்ம நிறைய இடம் போகிறப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் வந்துட்டு நான் தொடர்ந்து வந்து வீடியோ அந்த சேனல்ஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சில காரணங்கள்னால வந்துட்டு என்னால் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோஸ் என்னால் போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்து லைஃப்லேயும் நடக்கிற விஷயங்கள் தான் என்னோடய லைஃப்லையும். பட் நான் வந்து சேனல்ஸ் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ கூடி சீக்கிரம் வந்துட்டு நம்ம சேனல்ஸில் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு மேக் பண்ணி போடுற மாதிரி பிளானிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த இடம் தான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இந்த லேயர் ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல தண்ணி விழுந்ததுக்கப்புறம் தான் கீழே செகண்ட் லேயருக்கு வரும். தண்ணி எவ்வளோ அழகாக வடிஞ்சு போகுது பாருங்கள். ஸோ கீழே வந்து செகண்ட் லேயர். அதுக்கப்புறம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டை மாதிரி இருக்கும், அந்த வயசானவங்க குளிக்கிறதுக்கு ஒரு எதுவான இடமா இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி குளிச்சுருந்தாங்க. ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் எந்த கவலையும் இல்லாமல் மனசில் வந்துட்டு எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு வந்து கத்தி இந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷத்தை எல்லாமே கொடுக்கறது வந்துட்டு நம்மளுடைய இயற்கை தாய் தான். ஸோ இயற்கையை தயவுசெய்து வந்துட்டு ரசிக்க கற்றுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மரங்களை வந்து வெட்டாதீங்க, மரங்களை வந்து வளர்க்க ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் வந்து செடி சின்ன சின்ன மரங்கள் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேச பாருங்கள். என்னடா அது லூசுத்தனமாக அது வந்து அதுக்கிட்ட எல்லாம் பேச பார்க்க சொல்கிறாங்க, இவன் லூஸா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு அதனால் உணர முடியும். அதுக்கும் உயிர் இருக்குது, சரியா? தாவரத்துக்கு உயிர் இருக்குது, உணர முடியும். அது நமக்கு திரும்ப பேச முடியாது, ஏன்னா அது நம்ம பேசக்கூடிய ஒரு இதில் இல்லை. ஸோ இறைவனுடைய படைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா இருக்குது. அதாவது அண்டசம், ஒப்பிசம், சராயசம்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றும் மாறுபடும். அதனால் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம குளித்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ நம்ம மார்னிங் பார்த்துருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம காலையில் வந்துட்டு உள்ளே போய்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறினோம். ஸோ இப்போ கடைகள் வந்துட்டு மார்னிங் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:30 பக்கம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைகளில் வந்துட்டு நிறையவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போண்டா பஜ்ஜிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு 2 பைக் தான் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் வந்து 2:30 பதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு பைக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் போகிறப்போ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு வியாபாரமே பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கிது. டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி, வடை இதெல்லாம் கிடைக்கிது. ஸோ பஸ், அவுட் ஆஃப் பஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் ஓரளவுக்கு அந்த பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம ரிட்டன் போக போகிறோம். நம்ம ரிட்டன் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸ் வந்துட்டு க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் அவுட்டோரில் நின்று ஒரு ஃபோட்டோஸ் மட்டும், வீடியோஸ் மட்டும் ஷூட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.